பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ரயில் நேற்று இரவு 9:20 மணிக்கு மதுரையில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டது. விழுப்புரம் தாண்டி நள்ளிரவு 2 மணிக்கு மாம்பழம்பட்டு ஸ்டேஷனில் ரயில் நிறுத்தப்பட்டது. விக்கிரவாண்டி ரயில்வே பாலத்தில் அபாய அளவை தாண்டி மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் ரயில் நிறுத்தப்பட்டது. மாம்பழப்பட்டு ஸ்டேஷனில் ரயில்வே ஊழியர்கள் தவிர ஒருவரும் இல்லை. பயணிகள் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் உணவு, தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டனர். இடையிலே வேறு வழிகள் தேர்வு செய்யுமாறு ரயில்வே ஊழியர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல சிரமம் தாங்க முடியாமல் தனி கார் வசதி ஏற்படுத்தி சில பயணிகள் அதிக தொகை கொடுத்து சென்னைக்கு புறப்பட்டனர். ரயிலை நம்பி வந்த பாமர மக்கள் நம்பிக்கையோடு இடர்பாடுகளை தாங்கிக் கொண்டு இருந்தனர். பகல் 12 மணிக்கு பிறகு ரயில் கிளம்பியது. ஆனால் வேலூர் காட்பாடி வழியாக சுற்றி இரவு 7 மணிக்கு எக்மோர் ரயில் நிலையம் வந்து சேர்ந்தது. 15 மணி நேர தாமதத்தால் பலர் பெரும் அவதிக்கு உள்ளான நிலையில் ஒருவர் இருந்த சம்பவம் தெரிய வந்தது. அவர் பெயர் அஜித்குமார், வயது 30. புளியங்குடியை சேர்ந்தவர் அஜித்குமார் மஞ்சள் காமாலை நோயாளி சிகிச்சைக்கு சென்னைக்கு கிளம்பி வந்துள்ளார். இவர் அதிகாலை வரவேண்டிய ரயில் மாலை வரை தாமதித்ததால் பல இடர்பாடுகளை அவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது. சக பயணிகள் கூறினர். மாம்பழப்பட்டு ஸ்டேஷனில் ரயில் நின்றிருந்தது. அஜித் சரியாக உணவு அருந்தவில்லை என கூறப்படுகிறது. அப்போது இருந்தே தனக்கு உடம்பு சரியில்லை என அவர் கூறி வந்துள்ளார். காட்பாடி வந்தபோது அவர் தன் நிலைமையை ரயில்வே போலீசாரிடம் கூறியதாகவும் அவர்கள் சென்னை போய் சிகிச்சை எடுக்க அறிவுறுத்தியதாகவும் உடன் பயணித்த பயணிகள் கூறுகின்றனர். பீச் ஸ்டேஷனில் வந்தபோது அஜித்குமார் இறந்துள்ளார். எக்மோர் ஸ்டேஷன் வந்த பிறகு இது தெரிய வந்துள்ளது. அங்கேயும் அவரது உடலை உதாசீனப்படுத்தியதாக நடைபாதையில் வைத்திருந்த காட்சிகள் சக பயணிகளை அதிர்ச்சி அடைய செய்தது. அஜித்குமார் காய்கறி கடையில் வேலை செய்து வந்துள்ளார். திருமணம் ஆகவில்லை. ஏழ்மை குடும்பம், தாய் தம்பி உள்ளனர். சிகிச்சைக்காக சென்னை கிளம்பிய அவர் சடலமாக எங்களுக்கு திரும்ப கிடைத்துள்ளார் என உறவினர்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.